إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي وإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال النبي صلى الله عليه وسلم لا يجتمع ملأ فيدعو بعضهم ويؤمن سائرهم إلا أجابهم الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், ஹல் அன்தும் முஃமினூன், நீங்கள் முஃமின்கள் தானா என்று கேட்டார்கள். நீங்கள் முஃமின்கள் தானா என்று கேட்டார்கள். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கஅபாவினுடைய ரப்பின் மீது சத்தியம், ஹக்காக நாங்கள் முஃமின்கள் தான் என்று சொன்னார். பொதுவாக இன்ஷா அல்லாஹ் என்றோ, அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன் என்றோ நம்முடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று பழக்கப்பட்ட, சொல்லிக் கொடுக்கப்பட்ட இந்த சமுதாயம் ஈமானுடைய விஷயத்துல யாராவது தொழுகை விஷயத்துல கேட்குறாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நான் இந்த நஃபிலான தொழுகையை தொழுவேன், நான் இந்த காரியத்தில் நோன்பு வைப்பேன், இது எனக்கு ஜக்காத்து கொடுப்பேன், இன்ஷா அல்லான்னு சொல்லலாம். ஈமானுடைய விஷயத்துல மாத்திரம் நீங்க முஃமினான்னு கேட்டா ஹக்கான முறையிலே ஆனா முஃமினுன் ஹக்கா, நான் உண்மையிலே பரிசுத்தமான முஃமின் என்று சொல்ல வேண்டும். அதுல இன்ஷா அல்லாஹ் என்றோ, அதுல அல்லாஹு அலம், அல்லாஹ் தான் மிக தெரியும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட சமுதாயம் தான். ஏனென்றால் ஈமான் என்பது எல்லாவற்றை விட மிக முக்கியமானது. ஈமான் தான் நம்முடைய பலம், ஈமான் தான் நம்முடைய வெற்றி, ஈமான் தான் நம்முடைய கண்ணியம், ஈமான் தான் நமக்கான உயர்வு பெருமக்கள். வாழ்க்கையினுடைய எல்லா விதமான மேன்மைகளையும் அல்லாஹ் தஆலா ஈமானில் தான் வைத்திருக்கிறான். அந்த ஈமானை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்வின் எல்லா காரியங்களுடைய அந்தஸ்தும் கண்ணியம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஈமானுடைய வாழ்க்கையில இன்றுள்ள நிலைப்பாடுகளில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டதோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம் அல்லது இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை நினைத்து கொஞ்சம் கவலையாக இருக்காது. இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே, செயல்பாடுகளிலே ஏதாவது குறைவு இருக்கிறதோ, வாழ்க்கையை பற்றிய பார்வையிலே, ஒரு மூமின் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும், மூமின் அல்லாதவர்கள் எப்படி பார்ப்பார்கள், மூமின் அல்லாதவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே இதுதான். இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வ மா யுஹ்லிகுனா இல்லா தஹர். அதான் அவங்களுடைய கொள்கைன்னு அல்லாஹ் சொல்றான். இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, வாழ்க்கைன்னா இதுதான், இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை தான். நமூத்து வ நஹ்யா, பிறக்கிறோம், மௌத்தாகிறோம், அது போறோம், காலங்களுடைய கோலம் முடிந்து போகிறது என்று இது மற்றவருடைய நம்பிக்கை. அவங்கள பொறுத்த வரையில வாழ்க்கைங்கிறது இந்த துன்யா தான். அதனால மகிழ்ச்சியோ சிரமமோ எல்லாமே அவங்க துன்யாவை அடிப்படையை வச்சுதான் அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய திக்கும் அவங்களுடைய எண்ணமும் எல்லாமே. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரையிலே எவ்வளவு உயர்வான ஒரு வாழ்வு நமக்கு கிடைத்தாலும் சரி,
அல்லது வாழ்விலே சில விதமான சோதனைகள் சிரமங்கள் இருந்தாலும் சரி, ஒரு மூமின் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இது நிலையான உலகம் அல்ல. பல் தூசிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா இன்ன ஹாதா லஃபி ஸுஹஃபில் ஊலா ஸுஹஃபி இப்ராஹீம வ மூஸா. அல்லாஹ் சொல்வான், இந்த உலகத்தை தான் வாழ்க்கையில் எல்லாம் என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். உலகம் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவில் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தா, ஆகிரத்திலே நல்ல வாழ்க்கையை தா என்று துஆ செய்யும்படி போதிக்கப்பட்ட வழிகாட்டப்பட்ட சமுதாயம். லைஸ கைருக்கும் மன் தரக துன்யாஹு லி ஆகிரத்திஹி வ ஆகிரத்துஹு லி துன்யா, துன்யாவுக்காக ஆகிரத்தை விட்டவனும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவன் அல்ல, ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டவனும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவன் அல்ல. அதனால சிறந்த துன்யா சிறந்த ஆகிரத்தை கேட்கணும். ஆனால் உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பார்வை, நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது நிலையான உலகம் அல்ல, எல்லாம் தற்காலிகம் தான். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த சுகமும் சரி, எந்த உயர்வும் சரி, ஏன் எந்த சிரமமும் சரி, தற்காலிகம் தான். நிலையானது என்றால் கைரும், அல்லாஹ் ரெண்டு வார்த்தையை சொல்கிறான் ஆகிரத்திலே, அது கைரானது, அபுகா நிலையானது. ஆகிரத்தான் இதுதான். இன்னஹாதா லஃபீ, முன் வேதங்களில் எல்லாம் ஏடுகளில் எல்லாம் அல்லாஹ் இந்த செய்தியைத்தான் சொல்லி இருக்கிறான் குர்ஆன் சொல்லு. முன் வேதங்களிலும் ஸுஹ்ஃபி இப்ராஹீம் மூஸா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட அந்த ஏடுகளிலும் இந்த செய்தி தான். அவர் மூமின் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றிய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னைக்குள்ள நிலையில நம்ம உலகத்தினுடைய இந்த நம்பிக்கை விஷயத்தில் நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? ஒரு நல்ல கெட்டிக்காரரான ஒரு ஆட்டு சில நாட்களுக்கு முன்னால மௌத்தை பத்தி பேச வேண்டிய பேச்சு வந்துச்சு. மௌத்தை பத்தி பேசிக்க வச்சுறாரு. சார், மௌத்துனாலே பயமா இருக்குது, மௌத்துன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிருமே, எதுக்கு அதை பத்தி பேசணுங்கிற எல்லாம் சொன்னாங்க. அக்ஸிரு திக்ர ஹாதிபில் லஸ்ஸாத், மௌத் அதிகமா சிந்திங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய கற்பனைகள், திட்டங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் அழித்து விடக்கூடிய மரணத்தை யோசிங்க, அதை பற்றி யோசிங்க. அதனால உலக வாழ்க்கையில் ஒன்றும் குறைவு இருக்க சொல்லல, அதை பற்றி கவனம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மற்ற சமுதாயம் தான், மோமின்கள் அல்லாத மற்றவர்கள் தான் மௌத்துன்னு பயப்படுவாங்க, மௌத்தை பத்தி பேசினாலே பயப்படுவாங்க. என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அல்லாம ஷபீர் அலி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு கல்யாணம் கூடிய பிள்ளையினுடைய கல்யாண விஷயத்துல அதற்கு வந்து பயான் செய்வது மௌத்தை பத்தி பேசினாங்க. என்ன சார், கல்யாண வீட்டுல மௌத்தை பத்தி பேசுறீங்க என்னன்னு கேட்டேன். அதுல சொன்னாங்க, மௌத்தை பத்தி பேசுறது பரக்கத்துப்பான்னு சொன்னாங்க, மௌத்தை பத்தி பேசுறது பரக்கத்துப்பான்னு சொன்னாங்க. அதனால ஒரு மௌமீனுடைய பார்வை என்பது இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானதல்ல, ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் கைரானது, நிலையானது, நிரந்தரமானது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதற்கு பின்னால் மௌத் ஹயாத்தெல்லாம் இல்லை, எப்பொழுதுமே நிரந்தரமான வாழ்க்கை தான். அப்புறம் மௌத்தாகிறது ஹயாத்தாக்குறது எல்லாம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அருமையானவர்களே, இன்று அந்த வாழ்க்கையினுடைய அந்த பார்வை நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? இந்த பார்வையான மூமின்கள் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு நடக்கிறது. ஒரு மூமினுடைய பார்வை, முயற்சி செய்யலாம், திட்டங்கள் தீட்டலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம், ஆனால் ரப்பினுடைய நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கும். இது ஒரு மூமினுடைய பார்வை. அமெரிக்காவினுடைய அதிபர் துப்பாக்கியால் சுடப்பட்டார், ஒரு தடவை தான் சுடப்பட்டார், அதுல அவரு செத்துட்டாரு. ஆஸ்திரேலியாவினுடைய அதிபர் 7 முறை அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார், பல கட்டங்கள்ல 7 தடவையும் தப்பிச்சிட்டார், 7 தடவையும் தப்பித்தார். அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் காரியங்கள் நடக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் நாம். அதனால ஏதாவது ஒரு சின்ன சிரமங்கள் அதை கொண்டு தோண்டு போய் விட மாட்டோம். வாழ்க்கையில ஏதாவது மகிழ்ச்சி, உன்னதம், அந்தஸ்து வருதுன்னு சொன்னா அதை கொண்டு அந்த நேரத்திலே அகம்பாவத்தில் ஆழ்ந்து விட மாட்டோம். எல்லாம் என்னுடைய ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு என்று நம்புபவன் தான் மூமின். அப்படிப்பட்டவர்கள் தான். அதனால எவ்வளவு பெரிய சிரமங்கள் உலகத்துல ஸல்லல்லாஹுடைய வஃபாத்தை விட இந்த உம்மத்து சந்தித்த வேற என்ன சிரமம் இருக்க முடியும்? ஸல்லல்லாஹுடைய வஃபாத்துன்னா சஹாபாக்கள் கலங்கிட்டாங்க. இன்னும் அவ்வளவுதான் நம்முடைய தீன். ஒரு குடும்பத்தில் பெரியவர், ஒரு சமூகத்தில் பெரியவர், அந்தஸ்திற்குரிய பெரியவர் போய்விட்டால் இன்னும் ஊர் என்னாகுமோ, சமூகம் என்னாகுமோ என்று கவலைப்படக்கூடிய நிலையிலே மனித புனிதராம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யா விட்டு விடை பெறாங்க. சஹாபாக்கள் அதை எப்படி தாங்கிக் கொண்டார்கள்?
அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆனிலே சொல்கிறான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிர் ருசுல் அஃபைம் மாத அவ் குதில இன் கலபத்தும் அலா அகாமிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நபி அவர்கள் கொல்லப்பட்டாலோ இறந்து விட்டு விட்டாலோ அதற்கு பிறகு நீங்கள் தீனை விட்டும் பிறந்து போய் விடுவீர்களா? தீனை விட்டும் போய் விடுவீர்களா? காரியங்களை ஆற்றக்கூடியவன் அல்லாஹு தஆலா, அவன் காரியங்களை நடத்தாட்டுகிறான் என்ற ஒரு நிலை இல்லையா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். அதனால வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சோதனைகள் வந்தாலும் கூட நம்பிக்கையிலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி, இஸ்லாம் அல்லாஹ் ஒன்னு சொல்லிட்டானா பூரணமான நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லி தந்துட்டாங்களா, அது சொன்னது உண்மையா இல்லையா, ஆதாரமா இல்லையா, அதை வேணா பார்க்கலாம். சொன்னார்கள் என்றால் அதற்கு பிறகு எந்த மாற்றமும் நம்முடைய நம்பிக்கையில் வந்து விடக்கூடாது. அது ஈமானுக்கு குறைபாடை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம். ஒரு சொல் தான். சய்யிதுனா அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க. அதாவது ஒரு ஆள் தன்னுடைய தோட்டத்தின் பக்கம் அவருடைய மரம், இன்னொரு ஆளுடைய மரம் அந்த பக்கம் சாஞ்சு நிக்குது. அதனால அந்த தோட்டத்தை நீங்க அந்த ஒரு மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க, சொர்க்கத்தை நான் ஒரு மரம் தர்றேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவர் ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகர். அப்படி முடியாதுன்னு, என்னுடைய அந்த ஒரு மரத்தை நான் அப்படி விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. நாயகமே, என்னிடத்திலே 600 பேரீத்தம்பழம் மரங்களை கொண்ட ஒரு தோப்பு இருக்கிறது நாயகமே, அதை நான் தருகிறேன், சொர்க்கத்தில் இருந்த ஒரு மரத்தை எனக்கு தர முடியுமான்னு கேட்டாங்க. எவ்வளவு ஈமானுடைய நம்பிக்கை, ஈமானுடைய வலிமை, ஈமானுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வெற்றியை தந்தது. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய கல்பை இறையச்சத்திற்கும் ஈமானுக்கும் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொன்னார்களே. மார்க்கத்துல நம்பிக்கையை கொண்டுதான் உயர்வே. நரகத்துல எதுக்காண்டி அதாப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மாபா லாபிசீன ஃபீஹா அஹ்காபா லா யذوقூன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வ கஸ்ஸாகா ஜஸாஅம் விஃபாகா. நரகத்தை பற்றி அதனுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லிட்டு, ஏன் இந்த நரகம் என்றால் இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா, அங்க ஒரு கேள்வி கணக்கு இருக்குதுங்கிறதுடைய அந்த நம்பிக்கை குறைவுன்னு அல்லாஹ் சொல்றான். அதனுடைய குறைவுதான் நரகத்துக்கு காரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனாலதான் இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், நாம் எல்லோரும் ரப்பின்பால் மீளக்கூடியவர்கள் தான், எல்லோரிடத்திலையும் கேள்வி கணக்கு இருக்கிற இந்த ஆயத்து வந்த உடனே அல்லாஹும்ம யஸ்ஸிர் அலைனா ஹிசாப், யா அல்லாஹ் எங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கிறப்பே என்று சொல்லும்படி படைக்கப்பட்டிருக்கிறோமே. அருமையானவர்களே, இந்த ஈமானுடைய நம்பிக்கை தான் நம்முடைய வெற்றி. ஒரே ஒரு சொர்க்கத்தினுடைய பேரீத்தம்பழ மரத்தினுடைய ஒரு மரத்திற்காக 600 மரங்கள் கொண்ட பெரும் தோப்பை சய்யிதுனா அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்தார்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு வார்த்தையின் மீது உள்ள நம்பிக்கை. இன்னைக்கு அந்த நம்பிக்கையினுடைய குறைபாடு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? நமக்கு வரக்கூடிய நஷ்டமும் நமக்கு வரக்கூடிய சிரமங்களும் எல்லாம் அந்த நம்பிக்கையினுடைய குறைபாடு தான். அதன் விளைவுதான் பெருமக்கள், எந்த விதமான சந்தேகம். உலகத்திலேயே ஈமானுக்கு உதாரணம் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வரலாறு சொல்வானே, மூசா அலைஹிஸ்ஸலாமோடு போட்டிக்கு வந்தார்கள் சூனியக்காரர்கள், பெருங்கூட்டம் வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமா, நீங்களே துவங்கன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி கோலத்தோடு வந்திருந்தார்கள், கையில ஒரு அசா வச்சிருந்தாங்க, அதை தூக்கி போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. குர்ஆன் சொல்லுகிறது. அதனால சூனியத்தினால் சில காரியங்களை செய்ய முடியும் என்ற ஒரு நிலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறது சூனியம் தான் நினைச்சிட்டு அப்படி தூக்கி போட்டாங்க. எல்லா பாம்பு ஒரு விதமான ஆட்டத்தை காட்டுச்சு கண்கட்டி வித்தையில. மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பதைக்கு போட்டாங்க, அது பாம்பானா எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது சூனியம் அல்ல, இது ரப்பினுடைய அற்புதம் என்று விளங்கிய காரணத்தினால எல்லாரும் ஈமான் கொண்டாங்க. அவ்வளவு பேர் ஈமான் கொண்டாங்க. ஃபிரௌனிடத்திலே பொருளாதாரத்தை எதிர்பார்த்து வந்தவர்கள், நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு சன்மானம் கிடைக்குமா என்று ஒப்பந்தம் பேசி வந்தவர்கள், அதுக்கு மாறு செய்தால் உங்களுடைய மாறு கைகால் வெட்டுவேன் என்ற ஃபிரௌன் சொன்னான். அந்த நேரத்தில் அந்த ஈமானிலே உறுதி உள்ள அந்த பெருமக்கள் சொல்வதை அல்லாஹ் குர்ஆனிலே ஈமானுக்கு உதாரணமாக சொல்வான். நீ என்ன செய்யணுமோ செய்துக்க. நம்ம லோக்கல் பாஷையில சொல்றதா இருந்தா என்னல செய்வ அப்படின்னு சொன்னான். என்ன வேணாலும் செய்துக்கோ. இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, என்ன செய்யனாலும் இந்த உலக வாழ்க்கையில் வேணா கொஞ்சம் கூடுதல் குறையை உண்டாக்கலாம், உன்னால என்ன செய்ய முடியும் என்று ஈமான் கொண்ட அடுத்த நிமிடம் சொன்னார்களே.
ஈமான் கொண்ட அடுத்த நிமிடம் அடுத்த நொடியிலே சொன்னார்களே, ஈமானுடைய நம்பிக்கையின் உச்சத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே ஒரு பாடமாக எடுத்து சொல்வார். பெருமக்களே, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையினுடைய குறைபாடு, செயல்பாடுகளுடைய குறைபாடு, சின்ன சின்ன விஷயத்துல நோயின்னா பழைய காலத்துல முதல்ல தாங்களே ஓதி ஊதுவாங்க. ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉ மின் குல்லி தா, சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா வியாதிகளுக்கும் மருந்து நாங்க சொல்லாது, எல்லா வியாதிகளுக்கும் மருந்து. இன்னைக்கு நமக்குடைய நிலை நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை பற்றி புகாரில் ஹதீஸ் வருது, கான இதஸ்தகா, நபி அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் யக்ரவு அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத், அவங்க ஃபலக் நாஸ் ஓதுவாங்க, ஓதி உடம்புல ஊதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி ஊதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நோய் கொஞ்சம் கூடிருச்சு. அந்த நேரத்திலே அன்னை ஆயிஷா நாயகியார் நம்முடைய தாய் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் ஓதினேன், குன்து அக்ரவு, நான் இந்த ஃபலக் நாஸ் எல்லாம் ஓதிட்டு அவங்க மீது அவங்க கையில ஊதி அதை கொண்டு நான் தடவணும், அவங்க மேனியில. ஏன்னா அந்த கையினுடைய பறக்கத்து ஒண்ணு இருக்குது இல்லையா, அதனால அவங்க கையில ஊதி அவங்க கையை கொண்டு மேல தடவுனேன். அலைக்கும் பிஷிஃபாயின், உலகத்துல ரெண்டு விஷயங்கள்ல ஷிஃபா இருக்குது ரசூல் சொன்னாங்க. பில் ஆஸ்லி வல் குர்ஆன், தேனை கொண்டு ஷிஃபா இருக்கிறது, குர்ஆனை கொண்டு ஷிஃபா இருக்குது. இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லவர். நமக்கு நம்முடைய நம்பிக்கை, நோய்வாய்ப்பட்டால் அதற்குண்டான மருந்தை சாப்பிட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனை, ஆயாத்துகளை, இப்படிப்பட்ட ஆயாத்துகளை ஓதுவதையும் நாம் எந்த அளவிற்கு அதில் பிரதானமா வச்சிருக்கிறோம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எவ்வளவு நம்பிக்கை அதில் வச்சிருக்கிறோம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். அதன் மீது உண்ட நம்முடைய ஆழமான நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இமாம் குசைரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஜாதுல் மஆதுங்கிற கிதாபுல செய்தி சொல்றாங்க. அவங்களுடைய மகனார் கடுமையான நோய்வாய்ப்பட்டார். இமாம் குசைரி சொல்கிறார்கள், அரில வலதி மரதம் ஷதீதா, கடுமையான நோய், நான் நிராசையாகிவிட்டேன், என்னுடைய பிள்ளை இனிமே பிழைக்க மாட்டான்னு சொல்லி. ஹத்தா இஸ்து மின் ஷிஃபாய், அவருக்கு ஷிஃபா இனிமே கிடைக்காது, அவருடைய கடைசி காலம் அப்படின்னு என் பிள்ளை பார்த்து அவருடைய நோயினுடைய கடுமையை பார்த்து நான் நினைத்தேன். தன்னுடைய ஜாதுல் மஆதுல சொல்றாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மனாமி, என்னுடைய கனவுல நான் அல்லாஹ்வுடைய ஹபீபை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் பார்த்தேன். என்னுடைய கனவிலே பார்த்த உடனே மாபி வரதி, பிள்ளைக்கு ஏற்பட்ட அந்த நோயை பற்றி நாயகத்திடத்தில் சொல்கிறேன். நான் நாயகமே, என் பிள்ளை எவ்வளவு கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டது, ஆனால் கையில் கிடைப்பாரோ என்று சந்தேகமா இருக்கிறது என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன அன்த மின் ஆயாத்தி ஷிஃபா, குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய ஷிஃபாவுடைய ஆயத்துகள் என்ன ஆனதுன்னு கேட்டாங்களாம். ஐன அன்த மின் ஆயாத்தி ஷிஃபா, குர்ஆனில் சொல்லப்பட்ட 6 ஷிஃபாவுடைய ஆயாத்துகள் இருக்கிறது, அதனுடைய நிலையிலே உன்னுடைய கருத்து என்ன, ஏன் அதை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் இருக்கிறாய் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அப்புறம் தான் நான் உஷாரானேன், அந்த ஆயாத்துகளை சிந்தித்தேன். குர்ஆனில் சொல்லப்பட்ட 6 ஷிஃபாவுடைய ஆயாத்துகளை என்னுடைய பிள்ளையின் மீது ஓதி 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 நான் ஊதினேன். ஃபகான ஷிஃபாஉ பிஇذنில்லாஹ், ஆச்சரியமான முறையிலே என்னுடைய பிள்ளை ஷிஃபாவானார் என்று சொன்னார். இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி. இன்னைக்கு நம்முடைய சின்ன விஷயத்துல ஒரு கல்யாண மஜ்லிஸ்ல உட்கார்ந்து துவா ஓதுறாங்க, ஹஜ்ரத்மார் வாங்க துவா ஓதுறாங்க, அதை செய்யறாங்கன்னா எல்லாரும் ஆமீன் சொல்றான், மாப்பிள்ளை தவிர. ஓதுறது அவனுக்கு தான் மனவத்த வாழ்க்கை ரப்பே தா அப்படின்னு ஓதுறோம். யா அல்லாஹ், இவங்க கணவன் மனைவிக்கு மத்தியில உல்ஃபத்தை, பிரியத்தை நீ ஏற்படுத்தி தா ரப்பே, நன்மக்களுக்கு மத்தியில் எப்படி பிரியத்தை தந்தாயோ அப்படி ஒரு பிரியத்தை தா, சாலிஹான மக்களை தா என்று துவா செய்கிறோம். நான் கல்யாண மஜ்லிஸுக்கு போனா முதல்ல கேட்பேன், மாப்பிள்ளைட்ட ஒதுவோட இருக்கிறேன்னு கேட்பேன். ஒரு ஒதுவோட இருக்க வேண்டும், ஒரு இபாதத்தினுடைய காரியம் அது. அங்கிருந்து அவருக்கு தான் துவா செய்யறோம். மற்றவங்க கூட ஆமீன் சொல்றாங்களோ எந்த அளவுக்கு, ஆனால் அவர் இருக்கிறவன் தூண்ட வேண்டி இருக்கு, கையை தூக்கு செய்யு. ஆனால் மார்க்கத்தின் மீது உண்டான நிலை என்ன ஆனது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, லா யஜ்தமிஉ மலவுன், ஒரு கூட்டம் ஒன்று சேர்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் ஒன்று சேர்கிறது, ஒருவர் துஆ ஓதுகிறார், மற்றவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். நீங்கள் தனியாக செய்யக்கூடிய துஆவை விட கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் சொன்னோனே எல்லாரும் ஆமீன் சொல்றோமே. அந்த ஒருவர் துஆ ஒருவர் ஓத
மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் அந்த துஆவை சீக்கிரம் கபூல் செய்வான். வருகிறது இன்னைக்குள்ள நிலை எப்படி இருக்கிறது, அதன் மீது உள்ள நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய அணுகுமுறை ஈமானை பொறுத்து கொண்டுதான் நமக்கு வெற்றி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை பெருமக்களே. அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றியும் உயர்வும். நாம் அதிலே பலகீனப்பட்டு உலகத்தில் செல்வத்தை கொண்டு, கல்வியை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு எல்லாம் வேணும் தான், இதை கொண்டு மாத்திரம்தான் வெற்றின்னா நமக்கும் மற்றவர்களுக்கும் உண்டான நம்பிக்கையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? வேண்டும், எல்லாம் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் விட ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு, அவனுடைய மேலான அருளை கொண்டு இந்த காரியங்கள் நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கையை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொன்னான், வலா தஹினு வலா தஹ்சனு, எந்த கவலையும் படாதீங்க. வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், ரப்பினுடைய வாக்கு, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஈமான் என்பது நம்முடைய வாழ்க்கை பற்றிய பார்வை, நம்முடைய செயல்பாடுகளில் உண்டான அந்த பார்வை, நம்முடைய நடைமுறைகளிலே உள்ள தன்மைகளிலே உள்ள அணுகுமுறை, இதிலெல்லாம் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஈமானுடைய பிரகாசம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பரிசுத்த முஃமின்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வாராக. நம்முடைய ஈமானுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கி பூரணமான முஃமின்களாக, அதற்கு உமர் இல்லான்னு சொன்ன மாதிரி, நாங்கள் ரப்பினுடைய காபாவுடைய ரப்பின் மீது சத்தியம், நாங்கள் மூமின்கள் என்று சொன்னார்களே, அத்தகைய நம்பிக்கையோடு உள்ள மூமின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.